ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா, பாரம்பரிய உணவுன்னு கூட சொல்லலாங்க. இதில் பாயா மட்டும் இல்லைங்க, சூப்பு கூட பண்ணலாம். ஆட்டுக்கால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்காலில் பார்த்திங்கன்னா கால்சியம் நிறையா இருக்குது. நம்மளோட போனை நல்லா வலுப்படுத்தும், ஸ்கின்னுக்கும் நல்லதுங்க. அதுவும் ஆப்பத்தோடையும் இடியாப்பத்தோட வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க பண்ணலாமா? ஆட்டுக்கால் 4 வாங்கிட்டேங்க, அதை கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இப்போ வெதுன்னு சுடு தண்ணி ஊற்றிடலாங்க. ரொம்ப சூட ஊற்ற வேண்டாம். இது மேலே நெருப்பில் சுட்டனால இந்த கருப்பு இருக்கும். நம்ம லைட்டாக கத்தி வச்சு சுரண்டி எடுத்துலாம். ரொம்ப சுரண்டிடாதீங்க, லைட்டாக கசக்கும். அதனால தான் அப்படி சுரண்டி எடுக்கிறோம். இந்த அளவுக்கு சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2-3 டைம் தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ ஒரு குக் ஒன்று எடுத்துக்கலாங்க. நம்ம க்ளீன் பண்ண ஆட்டுக்காலை போட்டுடலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். அதோட ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணது போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது நினைகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிலாங்க. ஒரு 5 6-7 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 6-7 சவுண்டு நல்லாவே விட்டுடலாங்க. இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரியாணியில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே ஒரு 100-150 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இது கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் பச்சை வாசம் போகிற வரை வதக்கிக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளியை தான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நிறைய போட்டுறாதீங்க, ஆல்ரெடி நம்ம காலில் போட்டு வேக வச்சுருக்கோம். தக்காளி கம்மியாக போடுங்க, இல்லாட்டி ரொம்ப புளிக்கும். இப்போ ஆட்டுக்கால் நல்லாவே வெந்துருச்சுங்க. நம்ம வேக வைக்கும்போது எண்ணெயே ஊற்றலை பாருங்கள். அந்த எலும்போட எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி, அதனால தாங்க ஆட்டுக்காலில் அவ்வளோ சத்து இருக்குது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்ச காலை போட்டுடலாம். அதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்புங்க. இதோட ஒரு 10-20 முந்திரி பருப்பு நுணுக்கி போட்டிருக்காங்க. நீங்கள் முழுசாக கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லாவே ஆட்டுக்கால் பாயா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நான் அரைச்சி நம்ம பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ ஜாரில் தண்ணி ஊற்றி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அதோட கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் பாயாவுக்கு இடியாப்பம் இல்லைன்னா எப்படிங்க? இதோ நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அது வீட்டில் பண்ணது தான். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு மாவை கலந்துக்கிட்டே வாங்க, நல்லா கெட்டியாக ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம இடியாப்பம் புழிஞ்சிடலாம். மாவு கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கும் போதே நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிக்கோங்க, கஷ்டமாக இருக்காது. இப்போ நான் வாழை இலை எடுத்துருக்கேங்க. வாழை இலையில் இந்த மாதிரி இடியாப்பம் புழிஞ்சு வேக வச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லா இடியாப்பையும் புழிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஆல்ரெடி நம்ம மாவை பார்த்திங்கன்னா அரைச்சி ஆவியில் வேக வச்ச மாவு தான். சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது சீக்கிரமாகவே வெந்துருங்க இடியாப்பம். அவ்வளோதாங்க, இடியாப்பம் வெந்தாச்சு. இப்போ இடியாப்பத்தை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. அப்புறம் என்னங்க, ஆட்டுக்கால் பாயாவோட இடியாப்பத்தை சாப்பிட்டிங்கன்னா இது டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.